சுவாதி, ஏன் கிளாஸ்ல யார்கிட்ட சரி வர பேச மாட்டேங்கிற? அதுவும் என்கிட்ட சரியா பேச மாட்டேங்கிற? நல்லா நீயா வந்து என்கிட்ட சிரிச்சு பேசுவ. இப்போ என்ன சுத்தமா என்கிட்ட பேசுறதே இல்ல. டச் விட்டு போச்சு நமக்கு ரெண்டு பேருக்கும். நான் எது தப்பு பண்ணேனா சொல்லுடி. அதெல்லாம் ஒண்ணுலடி. இப்படியே ஒண்ணுலன்னு மறைக்கிறியே. என்னாச்சுன்னா மனசுல இருந்து வெளிப்படையா சொல்லுவேன். அப்பதானே எனக்கு தெரியும். மனசு சரியில்லை, ரொம்ப கவலையா இருந்துச்சு. அதான் கிளாஸ்ல யார்கிட்டயும் பேசல. மனசு சரியில்லைன்னா ஒரு நாள் 2 நாள் சரியாகலாம். ஆனா 10 நாளா இப்படியே தான் இருந்துட்டு இருக்க. என்கிட்ட நல்லா பேசுற என் தோழி திடீர்னு சரியா பேசலனா எனக்கு எப்படி இருக்கும் சொல்லு. சொல்லுடி. அதுவும் இல்லாம வர கிளாஸ் சரியா கவனிக்கிறதே இல்லை. நீ எதையும் யோசிச்சுட்டே இருக்க. என்னாச்சு? நம்ம ஃபர்ஸ்ட் பெஞ்சில் உட்காந்ததுனால மேம் உன்னை பார்த்துட்டு திட்டிகிட்டே இருக்காங்க. அப்பயும் நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. மனசுல என்னதான் இருக்குன்னு சொல்லு, அப்பதான் எனக்கு தெரியும். மனசுல எதுவுமே இல்லை. என்னாலைக்கு நீ இப்படியே பேசிட்டு இருக்க? என்னையும் நீ புரிஞ்சுக்க மாட்டியா? அவனை புரிஞ்சுக்காமியா? என்னோட உயிர் தோழி நீ. ஸ்கூல்லேருந்து நம்ம ஒன்றா படிச்சுட்டு இருக்கோம். அப்பெல்லாம் எல்லாத்தையும் சொன்னவ இப்போ மட்டும் ஏன் சொல்ல மாட்டேங்கிற? எல்லாத்தையும் எல்லா விஷயத்தையும் என்கிட்ட நீ மறைக்கிற. அதான் எனக்கு தெரியுது. வீட்டில் ஏதாவது பிரச்சனையா இல்லை வருணுக்கும் உனக்கு சண்டையா சொல்லு முத. ஏண்டி இதையே கேட்டு என்ன மனசை ரணப்படுத்துற? யார் மேலே எந்த கோவமும் இல்லடி. நான் நானாவே தான் இருக்கேன். இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயாக ஓடினா ரிலாக்ஸ் ஆயிடுவேன், அவ்வளோதான். ஆடியன்ஸு, நான் எவ்வளவோ கேட்டேன். எதையுமே ஓப்பனாக எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறா. நீயாவது கேளு அவள்கிட்ட. என்னடி சொல்ல மாட்டேங்கிறா? கேட்குற எதையுமே சொல்ல மாட்டேங்கிறா. நீயே கேளு. நாளா இப்படியே இருக்காளே. சரி கிளாஸ் முடிச்சு இப்போ தான் வெளியே வந்தோம். ஏதாவது தனியாக பேசினா அப்படின்னு கூட்டிகிட்டு வந்தா அப்பயுமே இதே சொல்ல மாட்டேங்கிறாடி. நீயே பேசிக்கூடி அவள்கிட்ட. விட்டு இந்த விஷயத்த நான் பார்த்துக்கிறேன். அதி, ஏன் இப்படி இருக்க? முன்னெல்லாம் காலேஜ் போகும்போது கலக்கலன்னு இருந்த. நல்லா பேசுவ எல்லாருக்கிட்டே சகஜமா. இப்போ யார்கிட்டே சகஜமா பேசவும் மாட்டேங்கிற, சிரிக்கவும் மாட்டேங்கிற. ஒதுங்கி போய் நிற்கிற. ஏண்டி இப்படி இருக்க சொல்லுடி. வீட்டில் எதுவும் அப்பா அம்மா சண்டை போட்டாங்களா? இல்லை பாப்பா கூட சண்டை போட்டியா? யாரு கூடயும் சண்டை போடலடி. நானாவே தான் இருக்கேன். இதே மாதிரி தாண்டி கேள்வி கேட்டேன், பதிலே வரல. இதே தான் வந்துச்சு. என்ன வந்துச்சு? உங்ககிட்ட என்ன சொன்னாலும் அதே பதிலாம் எனக்கு வந்துச்சு. சரி நீ எது வேற மாதிரி நினைச்சியா? இல்லடி. அப்ப வீட்லயும் பிரச்சனை இல்ல, வெளியேயும் பிரச்சனை இல்ல. அப்ப உனக்கும் வருணுக்கும் சண்டை தான். என்ன வருண் கூட சொன்னா என்கிட்ட, சுவாதி என்கிட்ட சரியாவே பேச மாட்டேங்கிறா, என்னன்னு கேளுங்க அப்படின்னு. அப்ப அவனுக்கும் இவளுக்கு ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு. அதனாலதான் இப்படி இருக்காவ. அப்ப வருணுக்கு இவளுக்கு தான் பிரச்சனை, வேற எதுவும் இல்ல. என்னை தனியா விட மாட்டேங்கிறீங்க. நீங்களா பேசி நீங்களா முடிவு பண்ணிக்கிறீங்க. கொஞ்சம் ஃப்ரீயா தான் விடுங்களேன் என்னைய. இவ மேல அக்கறை எடுத்துதான் நம்மளும் பேசிட்டு இருக்கோம். நம்மளே புரிஞ்சுக்கிறாள் அவ. இதுடி, அவ ஏதோ மனக்கசப்புல இருப்பா. அதுக்காக நம்மளும் இவ விட்டு போக முடியுமா? இவளை தனியா விட்டு நான் போகணும்லாம் சொல்லல. அதுக்காக இவ நம்ம மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறாளே, அதானே கஷ்டமா இருக்கு. சுவாதி, அடுத்த கிளாஸ் ஆரம்பிக்க போகுது. இப்பயாவது பேசு, இல்லைன்னா நான் போயிருவேன் அம்மா கடுப்புல. போடி நீ வேற. அனுசி, இந்த மான மரியாதை கேட்டு நான் எதுவும் இவகிட்ட கேட்கணும் எந்த அவசியமும் இல்ல. நான் கிளம்புறேன், எனக்கு வேலை இருக்கு. இந்த கிளாஸ் ஆரம்பிச்சிருவாங்க. இவகிட்டே நின்று நினைச்சுக்கோ. இந்த அடுத்து நம்ம மேம் தான் திட்டு வாங்கணும். வா நம்மளும் போலாம். இப்போ நான் வரேன். நம்மளும் எவ்வளவு விட்டு கொடுத்து சொல்றது. என்னாடியாச்சுன்னா ஏதாவது வாயை தொடர்ந்து பேசுறாளா? ஒரே பதில் தான், ஒண்ணு இல்ல. இப்ப மனசுல என்ன இருக்குன்னு உள்ளார போய் நம்ம கண்டுபிடிக்க முடியும். உங்களா அந்த சக்தி கிடையாது. வருணே வந்துட்டாரு. இனிமேட்டு 2 பேரும் நீங்களே பேசிக்கோங்க. என்னாச்சு சுவாதி, ஏன் இப்படி இருக்க? நானும் 10 நாளா தொடர்ந்து கவனிக்கிறேன். என்னாச்சுனே தெரியல. அதுவும் அன்னைக்கு பீச்சுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நீ இப்படி இருக்க. என்னன்னு சொல்லு சுவாதி. நீங்க இங்க நிக்க வேணாம், கிளாஸ்க்கு போங்க. ஏன்? யாராவது பாத்துட்டாங்கன்னா போச்சு. ஏன் பயப்படுற? இல்ல, எங்க அப்பா லெஃப்ட் அண்ட் ரைட் விட்டாரு. காலேஜ் வர மாட்டேங்கணுமா நானு? அப்பா அதான் விஷயம். நம்ம பீச்சுக்கு போனதும் உங்க வீட்டுக்கு தெரிஞ்சிருக்கு. உங்க அத்தை போய் சொல்லியிருக்காங்க. அதனால உங்க அப்பா வந்து கண்டிச்சிருக்காரு. அதனால நீ என் மேல கோவப்பட்டு பேசாம இருக்க, அதானே? நீங்க கிளாஸ்க்கு போங்க, அப்புறம் பேசிக்கலாம். ஏய் பொண்டாட்டி, நீ இப்படி இருக்கிறது எனக்கு பிடிக்கவே இல்ல. அதோ பொண்டாட்டின்னு சொல்றது நிப்பாட்டுங்க. இப்போ நான் உங்க ஃப்ரெண்டு தான். ஏண்டி, பீச்ல நீ தான் புருஷன் சொன்ன, நானும் பொண்டாட்டின்னு சொல்றப்ப தலையாடி இருந்த. இப்ப ஃப்ரெண்டுங்கிற. அப்ப வீட்டுல பெரிய டோஸ் நடந்திருக்கு, அதானே? என்கிட்ட நீ எதையுமே சொல்லாம மறைச்சிட்ட. புரிஞ்சுக்கிட்டீங்களா? கிளம்புங்க. அப்பயே வேணா வரலன்னு சொன்னேன் பீச்சுக்கு. நீங்க தான் வலுக்கட்டாயமா கூப்பிட்டீங்க வா போலான்னு. அதுக்காக தான் நான் திட்டு வாங்கிட்டு இருக்கேன் வீட்டுல. என்னமா திட்டிட்டு இருக்காரு மாமனாரு? அன்னைக்கு ஒரு நாள் திட்டினதுதான் இன்னமும் வலிக்குது மனச. அதெல்லாம் அப்பயே மறந்தனுடி. இன்னமும் ஞாபகம் வச்சிருக்க? அப்பா தெளிவா புரிய வச்சாரு எனக்கு. அதெல்லாம் மறக்கக்கூடிய விஷயம் இல்ல. என் அப்பா கூட நல்ல பேர் எடுத்து கொடுக்கணும். உங்ககிட்ட நான் பேசுவேனே தவிர எங்கேயுமே வெளியே கூப்பிட்டாலும் வரமாட்டேன். சரிடி, நான் எங்கேயுமே வெளியே கூப்பிடல உன்னைய. அதுக்காக ஏன் பேச மாட்டேங்கிற? அதை சொல்லு. மொத்த பாத்துட்டே இருக்கேன், நீ பார்த்தோன்னே திரும்பிக்கிற. 10 நாளா பேசாம இருந்தி, அது என்னவா? உங்களாலதானே எங்க அப்பா நான் திட்டு வாங்கினேன். அதனால நானும் பேசல. சரி, என்கிட்ட பேசல, உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஏன் சரியா பேசாம இருந்திருக்க? எல்லாமே அதுக்குதான், விட்டுருங்க. ஏண்டி லூசாடி நீ? உன்னை புரிஞ்சுக்கவே முடியல. ஒவ்வொரு டைம் நல்லா சிரிச்சு பேசுற, ஒவ்வொரு டைம் வலுன்னு விடுற, ஒரு நாள் பேசவே மாட்டேங்கிற. நீ இப்படி இருக்க? ஒரு நிலையாவே இருக்க மாட்டியா நீ? சுவாதி, இனிமேல் நான் எங்கேயுமே உன்னை கூட்டிட்டு போல, சரியா? அதனால என்கிட்ட பேசாமலாம் இருக்காத. முன்ன மாதிரி நல்லா பேசு. மனசு எப்படி வலிக்குது அதை நீ புரிஞ்சுக்கணுமா இல்லையா? வீட்டை நான் சொல்றதை யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இனி எப்ப புரிஞ்சுக்குவ? நான் புரிஞ்சுக்கிற காலம் வரும்போது புரிஞ்சுக்குவேன். இழிச்ச இப்பயே புரிஞ்சுக்க தெரியலையா? அப்ப என்னது புரிஞ்சுக்க போறியா? வீட்டுக்கு இவ்வளவு பயப்படுற, வீட்டாளுங்க ஏதாவது சொல்லிடுவாங்க பண்ணிடுவாங்க, ரொம்ப பயப்படாத. உங்களுக்கு என்னப்பா, திருப்பி எங்க அப்பா வந்து வருண் வேண்டாம் உன்னை வேற பேர் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சொன்னா என்ன பண்றீங்க சொல்லுங்க? அதெல்லாம் என் மாமனார் அப்படி சொல்லவே மாட்டாரு. சப்போஸ் சொன்னார்னா? அதெல்லாம் ஒன்னும் ஆகாது. பயந்தவங்களை பார்க்கற எதுக்கு எடுத்தாலும் பயந்துட்டே இருக்காத. சரி, முடிஞ்சு போயிடுச்சு, விடு. இதுக்கு மேல பேச வேணாம், வா கிளாஸ் போலாம். நீங்க போங்க, நான் வரேன். பேசாம போயிருங்க. பக்கத்துல வந்து என்னை வெறுப்பேத்தாதீங்க. வருண், இது காலேஜ், நவுந்து நில்லுங்க. யாராவது பார்த்தாங்கன்னா தப்பா பேசுவாங்க நம்மளதான். அதான் தெரியுமே நம்ம லவ் பண்றது எல்லாருக்கும். இதுக்கு மேலே தப்பா பேசணும். பாதி பாரடி என்னைய.
நான் பார்க்க முடியாது. இது வந்து ரொமான்ஸை பாரு. நான் எங்க பார்த்தாலும் பேசினாலும் என் பொண்ணு ரொமான்ஸ் பண்ணுவேன். பின்னாடி மேம் வந்து கல் எடுத்து அடிப்பாங்க. நவருங்க. நீ கூட வர வரைக்கும் நான் நவர மாட்டேன். வரேன் போங்க. சரி, அப்ப என்கிட்ட நல்லா பேசணும். உங்ககிட்டயா? அதெல்லாம் பேச முடியாது. ஏண்டி இப்படி இருக்க? ஏன் நான் நல்லா இல்லையா? நீ பேர் அழகடி, என்னோட உலக அழகி நீதான். வருண், என் ஃப்ரெண்டு என்ன சொல்றா? இப்ப சரியாயிட்டா. அப்படி சொல்லவே இல்லையே. பொடி லூசு. ஏன் சுவாதி லூசுங்கிற? பாத்தியாடி, சப்போர்ட்டுக்கு ஆள் வந்துருச்சு. லூசுன்னு சொன்னோடனே காதலுக்கு கோவம் வந்துருச்சு. புரிஞ்சிக்கவே முடியல வருண். அதுக்காக தான் அப்படி சொன்னேன். இதை தப்பா நினைச்சுக்காத. இல்ல அப்புறம் என்ன, முடிஞ்சிச்சுல, வாங்க கிளாஸ் போலாம். ஆமாடி போலாம். மேம் அட்டண்டன்ஸ் சத்தங்காட்டியும் சீக்கிரம் போயிடலாம். சரி வாங்க. ஹலோ அம்மா. சொல்லுமா புஷ்பா. அம்மா மனசே சரியில்லைம்மா. ஏம்மா என்னாச்சு? பரத் யாரையும் லவ் பண்றாளாமா. விஷயம் இப்பதான் எனக்கு தெரிஞ்சிச்சு. என்னடி சொல்ற? மரத்தை லவ் பண்றானாமா? கிட்ட சொல்லவே இல்லம்மா. அவன் ஃபோன் பேசிட்டு இருந்தான். எதாச்சியா யாருடான்னு கேட்டேன். இல்லம்மா காலேஜ் ஃப்ரெண்டு தான் பேசுறான் அப்படின்னு சொன்னான். உடனே சரி எனக்கு விட்டுட்டான், போயிட்டான். அதுக்கப்புறம் கிளம்பிட்டான். எனக்கு டவுட்டா இருந்தது. சரி வெளியே போய் யார்கிட்டயே பேசிட்டே தான் சவுண்டு கேட்டே இருந்துச்சு. சரி யாருன்னு பார்த்தா அவள் அவர் கூட பேசிட்டு இருந்தாமா போன்ல. அதுவும் அவங்க அப்பாக்கெல்லாம் தெரியுமா? அவங்க அப்பாக்கெல்லாம் சொல்லிட்டான். என்கிட்ட தாமா சொல்லல. எல்லாத்தையுமே மறைச்சிட்டாமா அவன். ஏன்டா அப்படி பண்ற அப்படின்னு நானும் கேட்டேன். உங்ககிட்ட நான் சொல்ல விருப்பம் இல்ல. நீ சொன்னா அதை திட்டுவியோ அதட்டி வந்தா பயம் இருக்கு அப்படின்னு சொல்றாமா. அப்பா என்ன சொன்னான்னு கேட்டேமா. அவர் எதுவும் சொல்லல. அப்பா ஓகே சொல்லிட்டாரு அப்படிங்கிறாருமா. ஐயோ, இப்படி ஒரு அப்பனா இருக்கான். புள்ள சொல்றவன் கண்டிச்சு வைப்பாரா? ஓகே சொல்லிட்டாரு. அதேதான் நானும் சொன்னேன். படிக்கிற வேலையை பாருடா, அதுக்கப்புறம் மற்ற வேலையெல்லாம் கவனிக்கலாம்னு சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறாமா. காதலே வாங்கிக்க மாட்டேங்கிறான். கூட பேச கேளிகள் இல்லாம பண்ணிட்டு இருக்கான். சரி விடு, எது வருத்தப்பட்டு இருக்காத. அவன் போக்கிலே விட்டுடு. இதுக்கு மேல இந்த விஷயத்தை பத்தி அவன்கிட்ட பேசிட்டு இருக்காத. உன் புருஷனே ஓகே சொல்லிட்டாரு. இதுக்கு மேல என்ன பண்ணணும்? தலையிட வேணாம், விட்டுரு. எப்பதாமா அவனை புரிஞ்சுக்குமா? காலமும் நேரமும் ஒரு நாள் சொல்லும். கரெக்டா புரியும் அப்ப அவனுக்கு. நீ விடு, ஃபீல் பண்ணாத, வருத்தப்படாத. நீ ஏதாவது ஃபோன் பண்ணி கேளுமா அவன்கிட்ட, ஏன்டா இப்படி இருக்கா ஏதுன்னு. ஐயோ, நான் அவனுக்கு ஃபோன் பண்ணுமா? சாமி ஆளை விட்டுரு. நான் ஃபோன் பண்ணா யார் சொன்னது? அம்மா சொல்லிச்சு அப்படின்னு திருப்பி உங்ககிட்ட தான் சண்டை போடுவான். தேவையா அவனுக்கு? யாரு போன்ல? நம்ம பொண்ணு தான் பேசுது. யாரு? பக்கத்து வீட்டுக்காரி பேசுறாளா? யாருமா? அப்பாவா பேசுறது? அம்மா யார் கூட ஃபோன்ல பேசிட்டீங்கன்னாரு. உங்க பொண்ணு கூடனே. அதுக்கு உங்க அப்பா வந்து பக்கத்து வீட்டுக்காரிட்ட பேசிட்டு கேட்கறாரு. நீ என்னன்னா பரத் கூட இப்படி போராடிட்டு இருக்க, நான் இந்த மனுஷன் கூட இப்படி போராடிட்டு இருக்கேன். நான் என்ன சொன்னாலும் ஆப்போசிட்டா பேசுறாரு. காதும் கேட்க மாட்டேங்குது, ஒன்றும் கேட்க மாட்டேங்குது. அப்பாக்கு ஏதாவது காது மிஷினாவது வாங்கி கொடுமா. கேட்கணும், டாக்டர் தான் போகணும். போயிட்டு அப்பா கூட்டிட்டு டாக்டர்கிட்ட. சரி அப்பா கூட பேசுறியாடி? அப்பா கூடயா? குடுமா பேசுறேன். தாங்க உங்க பொண்ணு பேசுது, பேசுங்க வாங்கி. நான் ஏன் பேசுறோம்? நீ பேசுறத விட்டு ஏன் பேச சொல்ற? உங்க பொண்ணு புஷ்பா இருக்கால, அவ பேசுறா. போனை வாங்கி பேசுங்க. சொல்லுமா. சொல்ல எப்படிதான் நானும் போராடுறது முடியவே மாட்டேங்குது. இந்த ஆள்கிட்ட பக்கத்து போய் பேசியே எனக்கு நெஞ்ச வலிக்குது. அப்பா நல்லா இருக்கீங்களாப்பா? நல்லா இருக்கேம்மா, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்ப்பா. ஊருக்கு வாங்கப்பா. ஊருக்கு வந்தா என்னமா சோறு போடுவேன் எனக்கு? வாங்கப்பா, உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் நான் செஞ்சு தரேன். ஆளா போன மனுஷன் எப்ப பார்த்தாலும் சோறுங்கிறாரு. எனக்கு மட்டன் பிரியாணி சிக்கன் வறுவல் வேணுமா? அம்மா கூட்டிட்டு ஊருக்கு வாங்கப்பா, செஞ்சு தரேன் உங்களுக்கு. என்ன சொல்றாங்க பொண்ணு? ஊருக்கு கிளம்பி உடனே வர சொல்றா. அதான் ஊருக்கு போயிட்டு வந்தோம். உன் பேராண்டி சும்மா இல்லாம ஏதாவது வார்த்தையை விட்டுட்டான். பிடிக்காம வந்துட்டோம். திருப்பி வேற போகணுமாக்கும். அம்மா வரமாட்டேங்கிறாமா, நான் மட்டும் வேணா வரேன். ஏன்பா அம்மாவே கூட்டிட்டு வாங்க. பொண்ணு வர சொல்றா, என்ன வரியா இல்லையா? யோ, அவளே ஏதோ மன கஷ்டத்துல இருக்கா. நீ வேற ஊருக்கு போறேன் போற அவளுக்கு செலவு வச்சிட்டு இருக்காத. மரி புஷ்பா, அடுத்த வாரம் அம்மா சேர்ந்து போலான்னு சொன்னா. அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நாங்க வந்துடுமா? மரமட்ட கண்ணுக்கு பக்கத்துல தான் கேட்க போல இருக்கு. தூரத்துல இருந்தாலும் கேட்க மாட்டேங்குது காது. அவகிட்ட பேசி முடி, அப்புறம் உங்ககிட்ட நான் பேசிக்கிறேன். பரத் எப்படிமா இருக்கான்? அவனுக்கு என்னப்பா, ராஜா மாதிரி வாழ்க்கை அவனுக்கு. நல்லாதான் இருக்கா. சரிம்மா, அம்மாட்ட தரேன், பேசு. கொஞ்சம் போனை வைப்பாப்பா, நான் பேசுறேன் உனக்கு. அம்மா என்னாச்சுமா? உங்க அப்பாட்ட பேசி வேண்டியது நிறைய இருக்கு. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு உனக்கு ஃபோன் பண்றேன். சரிம்மா. எனக்கு பசிக்குது, போய் சாப்பாடு எடுத்துட்டு வா. வயிறா வண்ணான் ஜாராக்கும். எத்தனை வருடம் சோற வடிகட்டி கொட்டுறது உனக்கு? கறிக்குழம்பு தானே வச்சிருக்க? ஓம் அவளே அந்த பரத்தால கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. அவன் சொல்றதே கேட்க மாட்டேங்கிறான்ட்டு நீ போய் அவகிட்ட போய் கறிக்குழம்பு வச்சு கொடுங்குற. உனக்கு என்ன வேணுமோ என்கிட்ட கேளு, நான் வச்சு தரேன் எதுவா இருந்தாலும். அதுக்காக அவளை தொந்தரவு பண்ணாத. காதல் உழாதனால உன் பக்கத்துல வந்து பேச வேண்டியதா இருக்கு. ஏன் அழுவுற? என் பொண்ணு அவன் பையனா ரொம்ப கஷ்டப்படுறாளே, என்ன பண்ணுவ தனியா ஒத்தையா? புருஷனும் இல்ல, இப்ப புள்ளையும் தொந்தரவா இருக்குதே. அவ பிறந்தப்பயே அவ விதியில அப்படி எழுதி இருக்கு. நம்ம என்ன பண்ண முடியும்? இதுக்காக ஏன் அழுவுறீங்க? என் பொண்ணு வீட்டுக்கு போறேன். ஏன்? காதலில் உருவாத அந்த மனுஷனுக்கு இப்ப ஏன் உங்க பொண்ணு வீட்டுக்கு போறீங்கிறீங்க? எனக்கு துணையா ஆறுதலா அவ கூடவே இருக்கலான் இருக்கேன். அவளுக்கு யாரு துணையா இருக்கா? புருஷனும் போயிட்டான், புள்ளையும் பேச்ச கேட்க மாட்டேங்குது. அவளும் தனியா இருந்து என்ன பண்ணுவா? இப்ப நம்ம 2 பேரும் இங்க தனியா இருந்து என்ன பண்ண போறோம்? சொல்லு பாப்போம். பேசாம வா, நம்ம பொண்ணு வீட்டுக்கே போயிடலாம். இப்ப நம்ம பொண்ணு வீட்டுக்கு போனா உங்க பேரை ஆரத்தி எடுத்து வரவேத்து உள்ளார வாமன்னு கூப்பிடுவானாக்கும். சும்மான்னு கிடையா. போனா கூட எப்போ வந்தீங்க, ஏன் வந்தீங்க அப்படின்னு கேட்கறான். எப்போ போறீங்கன்னு வேற கேட்கறான். அவங்ககிட்ட என்னத்த நம்ம போய் அங்க போய் தங்குறது? சரி நம்ம பொண்ணு தனியா இருக்கே, சரி இப்ப ஏதாவது ஆறுதலா இருப்போம்னு பார்த்தா அப்ப கூட இருக்க விட மாட்டேங்கிறான். அப்ப மாதிரி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசினான். இப்ப அந்த வீட்டுல போய் தங்கணுங்கிற என்ன சொல்ற? பராட்டி போடி, நான் என் பொண்ணை பார்க்க போறேன். அங்க போய் உன் பேரனால நீங்க அவமானப்பட்டு தான் வர போறீங்க. போகணுமாங்க? சரி வேணா விடு, போவேனா. இப்பயாவது புரிஞ்சுச்சா உங்களுக்கு?
ஏறி விடு, சீக்கிரம் எல்லாம் சரியாயிடும். எனக்கு சாப்பாடு போட்டுருவா, பசிக்குது ரொம்ப. இந்த மனுஷனோ பெரும் போராட்டமா இருக்கு. எப்ப பார்த்தாலும் சோறு நம்மள போட்டு உயிரை வாங்குறாரு. வாங்க போட்டு தரேன் சோறு. வாங்க சோறு போட்டு தரேன், சாப்பிடுங்க. தட்டுல சோறு போடுறேன், சாப்பிடுங்க வாங்க. கறி குழம்பு தானே, மட்டன் தானே செஞ்ச, கறி நிறைய வச்சு கொடு தட்டுல. நம்ம வீட்ல சாம்பார், கறி குழம்பு இல்ல. இன்னைக்கு நம்ம வீட்ல சாம்பார் கறி குழம்பு இல்ல. கறி குழம்பு இல்லையா? காலையில கறி வாசனை வந்துச்சு. இந்த மனுஷன் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாரியா. காலையில கறி வாங்கி கறி குழம்பு வச்சோம். இந்த மனுஷன் காமிட்டு எல்லாத்தையும் காலி பண்ணிடுவோம், எனக்கு ஒண்ணுமே வைக்க மாட்டான்னு நினைச்சா இப்ப வாசனையை வச்சு கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாரியா. பக்கா கில்லாடி இந்த மனுஷன். என்ன யோசிக்கிற? உங்களுக்கு பாயசம் ஊத்திடலாமா இல்ல கறி குழம்பு ஊத்தலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். காலைல கறி குழம்பு வாசனை வச்சு கரெக்டா கண்டுபிடிச்சிருவேன். தட்டுல கறி வச்சு எடுத்துருவா போ. குழம்பு தான் வச்சிருக்கேன், உள்ள பாயசம் இருக்கு, சேர்த்து உங்களுக்கு தரேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும், பாயசம் வேற வச்சிருக்கியா? சரி, அதையும் நானும் குடிச்சறேன். யோ மனுஷா, பாயசங்கிறது உனக்கு வச்ச விஷம் இருந்தியா? சாமி ஆள விட்டுடா. உன் கறி குழம்பும் வேணா பாயசமே வேணாம், வெளியே கடையில வாங்கி நான் சாப்பிட்டுக்கிறேன். யோ இடியா, நான் சும்மா சொன்னேன். உனக்கு கறி குழம்பு தானே ஊத்துறேன், பாயசம்லாம் வைக்கல. உனக்கு கறி குழம்பு ஊத்துறேன், நல்லா சாப்பிடு. கறி குழம்புல விஷத்தை வச்சு என்னை கொண்டுருவேன். உன் சங்காத்தமே எனக்கு வேணாம், நான் ஹோட்டலே சாப்பிட்டுக்கிறேன். யோ இரியா, இன்னைக்கு வேணா ஒரு இப்ப நாளைக்கு எங்க இடையில சாப்பிட்டு தானே ஆகணும். போ கடையில போய் சாப்பிட்டுக்கோ. கறி குழம்பு நானே எல்லாத்தையும் ஊத்தி குடிச்சறேன். என்ன கடைக்கு போய் சாப்பிடுறேன்னா திரும்பி வந்து நிக்கிற? கையில வேற காசு இல்ல, வீரப்பா கடைக்கு போறேன்னு. நீ கறி குழம்பே ஊத்தி எடுத்துருவா. பாத்தீங்களா, என் வழிக்கு வந்தீங்களா? காசெல்லாம் என்கிட்ட தானே இருக்கு, என்கிட்ட வாங்க போய் கடையில போய் சாப்பிடுவீங்க. உங்களுக்கு சேர்த்தா நிறைய வச்சிருக்கேன், ஊத்தி எடுத்துருவா, நல்லா சாப்பிடுங்க. தட்டுல கறி நிறைய வச்சு கொண்டு வா. ஆமா என் மனுஷா, நீ எல்லாத்தையும் சாப்பிட்டு காலி பண்ணிடு. எனக்கு எதுவுமே வேணாம், வெறும் குழம்பாவே நானும் ஊத்திக்கிறேன். அவங்க வயசானவர் சாப்பிட்டுவேன்னு பார்த்தா கறி தட்டு ஃபுல்லா வச்சு கூட சாப்பிடுங்கிறாரு. நான் சாப்பிடணும்னு நினைக்கிறார மனுஷே. இவர் அவர் மாப்பிள்ள மாதிரியே இருக்காரு. எங்கடி தட்டுல கறி சோறு காணா, வெறும் கையோட வர? சாமி ஆள விடுங்க, எப்ப பார்த்தாலும் கறின்னு. இதுங்க தட்டுல போட்டு எடுத்துட்டு வரேன், நல்லா சாப்பிடுங்க.